والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய பெருமானார் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களையே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், குறிப்பாக ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்வு ஏற்பாட்டில் வந்திருக்கும் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகை புரிந்திருக்கும் இந்த ரமலானுடைய மாதம், அதில் பல நற்காரியங்கள், நற்கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த ரமலானுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த ரமலானுடைய பல அந்தஸ்துகள் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமின் மகிழ்ச்சி அடைகின்றான். காரணம், அந்த மாதத்தில் நற்காரியங்கள், இபாதத்துகள் அவன் அதிகமாக செய்கின்றான். ஆனால் இந்த மாதத்துடைய ஒரு சிறப்பை மட்டும் அல்லாஹ் சொல்லி இருந்தாலோ, இல்லை ஒரு சிறப்பு மட்டும் இந்த நிகழ்வில் நாம் கூறினாலோ அது மிகப்பெரியதாக இருக்கும். பாருங்கள், இந்த ரமலான் மாதம் சிறப்பு மிக்க மாதமாக ஆகுவதற்கு ஒரு காரணம், இந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை அருளச் செய்தார். இந்த மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இந்த பூமியில் வர வைத்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை, இந்த குர்ஆன் மறுமை நாள் வரை எந்த கலாம், எந்த வார்த்தை அழியாதோ, மறுமை நாள் வரை, மறுமைக்கும் பிறகும் எந்த கலாம், அல்லாஹ்வுடைய எந்த வார்த்தை அழிக்க முடியாதோ, அந்த வசனங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் அருளச் செய்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளச் செய்தான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை அருளினான், கொண்டு வந்தான். காரணம், நோக்கம் என்ன? ஹுதல் லின்னாஸ், மக்கள் நேர்வழி பெற வேண்டும். நோக்கம் என்ன? மக்கள் நேர்வழி பெற வேண்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழி எப்படிப்பட்ட நேர்வழி? வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். எது கெட்டது, எது சரிது, எது தவறானது, எது சரியான பாதை என்று அல்லாஹ் பிரித்து பிரித்து இந்த குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். வபையினாத், தவறுகளையும் காண்பித்திருக்கின்றான், ஹலாலையும் காண்பித்திருக்கின்றான், ஹராத்தையும் காண்பித்திருக்கின்றான். பிரித்து பிரித்து காண்பிக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நேர்வழி காண்பிக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் கூட்டத்திற்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நேர்வழி பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த குர்ஆன் சிறப்பு மிக்க மாதம் ரமலானில் அருளப்பட்டது. சிறப்பு மிக்க மாதத்தில் ஒரு இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த இரவு
அல்லாஹ் அருளப்பட்டதின் இரவு அது லைலத்துல் கத்ர் இரவு. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன தெரியுமா? இரவு லைலத்துல் கத்ர் இரவு, கத்ர் இரவு என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ர் இரவு என்று சொன்னால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரவு சிறந்தது. யாரின் மீது அருளப்பட்டதோ அந்த மனிதன் சிறப்புமிக்க மனிதன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ரசூல்களை விட சிறந்தவர் என்று நாம் கூற முடியும். சிறப்புமிக்க மனிதர் மீது அருளப்பட்டது இந்த குர்ஆன். அதே நேரம் சிறப்புமிக்க இடம், அந்த இடத்தில் அருளப்பட்டது இந்த குர்ஆன். வல்லதில் அமீன், அல்லாஹ் சத்தியம் எடுக்கின்றான் அந்த இடத்தில் மீது. வல்லதில் அமீன், அல்லாஹ் அந்த இடத்தில் இந்த குர்ஆனை அருள் செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழியும் காட்டுகின்றது. இந்த குர்ஆனில் நமக்கு நிவாரணம் இருக்கின்றது. எப்படியான நிவாரணம்? நமக்கு வியாதி இருந்தால் அதற்கு நிவாரணம். ஒரு முஃமினுக்கு பலவிதமான வியாதிகள் இருக்கின்றது. ஒரு மனிதன் பலவிதமான நோயில் ஈடுபடுகின்றான். பொய் ஒரு வியாதி, திருடுவது ஒரு வியாதி, ஹராத்தை பேணுவது ஒரு வியாதி, வட்டியை வாங்குவது கொடுப்பது ஒரு வியாதி, தவறுகள் செய்வது ஒரு வியாதி. இந்த வியாதியில் தவறுகளில் இருந்து மீளுவதற்காக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது ஷிஃபா இந்த குர்ஆன். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ. நாம் அருளச் செய்தோம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனில் உங்களுக்கு ஷிஃபா, நிவாரணம் இருக்கின்றது. வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இதில் ரஹ்மத், கருணை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஒருவருடைய உள்ளம் தவறுகள் செய்கின்றது என்று சொன்னால் அந்த தவறுகளில் இருந்து மீளுவதற்கு இந்த குர்ஆன் நிவாரணமாக இருக்கின்றது, ஷிஃபாவாக இருக்கின்றது. ஒருவருடைய உள்ளம் தவறு செய்ய தூண்டுகின்றது, ஒரு வியாதியை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த வியாதியிலிருந்து, இந்த நோயிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதில் நிவாரணம், ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனில் அல்லாஹ் அந்த ஷிஃபாவை இருக்கின்றான். ஒருவனுக்கு குர்ஆன் ஓத முடியவில்லை, அதுவும் ஒரு வியாதி. அந்த வியாதியை தூரமாக்குவது நாம் குர்ஆன் ஓதுவதில் இருக்கின்றது. ஒருவர் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், அந்த பொய் ஒரு வியாதி. அந்த வியாதியில் இருந்து நாம் தூரமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன் நிவாரணம் கொடுக்கின்றது. யார் குர்ஆனை ஓதுவானோ அவன் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இந்த உலகத்தில் இருப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்தார்கள். தினமும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர். ஆனால் ரமலான் மாதம் வந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் அதிகமாக மாறிவிடும். எப்படி மாறும்? ஒரு சஹாபி சொல்லி காண்பிக்கின்றார்கள், எல்லா மாதங்களிலும் நற்காரியங்களில், நற்செயல்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் அதிகமான வேகத்தை நற்காரியங்களில் காண்பிப்பார்கள். நற்காரியங்கள் செய்வது கொஞ்சம் வேகமாக செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம், எல்லா வருடங்களிலும் ரமலானுடைய மாதத்தில் ஒரு முறை குர்ஆனை முடிப்பார்கள். கேட்பதன் மூலமாகவும் பாடத்தை கூறுவதன் மூலமாகவும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கூறுவார்கள், ஓதி காண்பிப்பார்கள். ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஒரு குர்ஆன் முடியும். ஆனால்
எது அவர்களுக்கு தெரிந்ததோ என்று நமக்கு தெரியாது. பல விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் நற்காரியங்களில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவார்கள். சூரத்துன் நஸ்ர் அருளப்பட்டது. அந்த அத்தியாயத்தின் மூலமாக சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கிறார்கள், எல்லா தொழுகையிலும் சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த சூரத்துன் நஸ்ர் அருளப்பட்டதற்கு பிறகு சூரத்துன் நஸ்ர் வசனங்கள் அல்லாஹ்வின் மீது வஹி, அல்லாஹ்வின் தூதரின் மீது வஹி வந்ததற்கு பிறகு எல்லா தொழுகையிலும் 2 சுஜூதுக்கு நடுவில் இஸ்திக்ஃபார் கேட்பார்கள். நாமும் கேட்கின்றோம், ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கடைசி ரமதானில் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒப்பிக் கொடுத்தார். அவரும் கேட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மரணம் எப்பொழுது நிகழும், எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொண்ட இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த குர்ஆன் ஓதுவதின் பலன் என்ன? குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பலன் என்ன? இக்ராஉல் குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் பெருந்துரை செய்வதற்காக, சிபாரிசு செய்வதற்காக இந்த குர்ஆன் வந்து நிற்கும். அல்லாஹ்வே, இந்த மனிதன் குர்ஆன் ஓதினான், இவனை மன்னித்து விடு. அல்லாஹ்வே, இந்த மனிதன் குர்ஆனை கேட்டான், இவனை மன்னித்து விடு. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் இந்த மனிதன் என்னை ஓதினான், ஆதலால் இவனை நான் பெருந்துரை செய்கின்றேன் என்று குர்ஆன் வந்து நிற்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நாளில் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை பார்த்து ஓடக்கூடிய நேரம், மனைவி கணவனை பார்த்து ஓடக்கூடிய நேரம், பிள்ளைகள் பெற்றவர்களை பார்த்து ஓடக்கூடிய நேரம், பெற்றவர்கள் தாயையும் தந்தையும் பார்த்து ஓடக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வந்து நமக்கு பெருந்துரை செய்யும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் பாக்கியசாலி என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழுமை நாள், அந்த நாள் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். இக்ரா, ஓ குர்ஆனை ஓதக்கூடியவனை, இக்ரா, நீ ஓது. வர்தகி, முன்னேறு. வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா, நீ நிறுத்தி நிதானமா ஓதிக்கொண்டே இரு. எப்படி உலகத்தில் நிறுத்தி நிதானமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தாயோ, فإن منزلتك عند آخر آية تقرأها, நீ ஓதக்கூடிய கடைசி வசனம் தான் நீ சேரக்கூடிய இடம் என்று அல்லாஹ் மறுமை நாளில் நமக்கு சுவர்க்கத்துடைய படியில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். இந்த ரமலான் மற்ற வருடங்களில் எப்படி நாம் ரமலானை கழித்தோமோ அப்படி இல்லாமல் இந்த வருடத்தில் நாம் ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய நேரம் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய ஒரு நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் இதாக இருக்க வேண்டும். அல்லாஹ், இந்த ரமலானை நான் அடைந்தால், நான் இலகுவாக குர்ஆனை ஓதிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், இந்த ரமலானில் நான் குர்ஆனை முழுமை செய்வேன், முழு குர்ஆனையும் நான் மனனம் செய்வேன் என்ற நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்தில் வைத்து விடு யா அல்லாஹ். இந்த குர்ஆனுடைய வசனங்களை என்னுடைய உள்ளத்தில் வைத்து விடு யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் ஓதக்கூடியவன், குர்ஆனில் மூழ்கியவனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை மூழ்கியவன், குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவன், மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, கண்ணியமிக்க வானவர்களுடன் அந்த மனிதன் இருப்பான். அதே நேரத்தில் வல்லதி யக்ரஉல் குர்ஆன் வயததஅதஉ ஃபீஹி,
ஓதக்கூடிய நேரத்தில் அவனால் ஒரு வசனத்தை கூட சரியாக ஓத முடியாது. அவன் கஷ்டத்துடன் ஓதுவான். அப்படி ஓதினால் அந்த கஷ்டத்தின் மூலமாக அல்லாஹ் கூறுகின்றான், லஹு அஜ்ரான், 2 மடங்கான நன்மை கொடுப்பான், 2 நன்மையை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓதக்கூடிய ஒரு வசனம் நன்மை அள்ளி கொடுக்கின்றான் அல்லாஹ். மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய புஸ்தகத்திலிருந்து, இந்த குர்ஆனிலிருந்து நாம் ஓதக்கூடிய ஒரு வார்த்தை, அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான். ஃபலஹு பிஹி ஹஸன வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா. ஒருவன் ஒரு வார்த்தையை ஓதினால், ஒரு இடத்தை ஓதினால், அந்த எழுத்து ஒரு நன்மை கொடுக்கின்றது. அந்த ஒரு நன்மை 10 நன்மையாக அல்லாஹ் மாற்றி அமைக்கின்றான். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப். அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب நாம் சாதாரணமாக கேட்கக்கூடிய வசனம். ஒருவன் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லினால் 30 நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் குர்ஆனை ஓதுவார்களோ அதுடைய சுவாசை, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, அதுடைய நறுமணம் மிக அழகானது. ஆதலால் குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் கற்கக்கூடியவருக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், خيركم من تعلم القرآن وعلمه. யார் குர்ஆனை கற்றுக்கொண்டு குர்ஆனை கற்றுக் கொடுப்பாரோ அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாமல் போகும், அவனை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷை'உன் ஃபில் குர்ஆன். குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து ஒரு வசனமாவது அவனுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் கல்பைத்தில் ஹர்ப், இடிந்த வீட்டை போல் அவன் ஆகிவிடுவான். எப்படி இடிந்த வீட்டில் மனிதன் வசிக்க மாட்டானோ, எப்படி அந்த இடத்தில் ஷைத்தான்களும் ஜின்களும் வசித்துக் கொண்டே இருப்பார்களோ, அப்படி யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாமல் போகுமோ அவருடைய உள்ளம் இடிந்த வீடாக மாறிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவன் குர்ஆனை ஓதினால், குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்தால், குர்ஆன் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைத்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாம வ யதஉ பிஹி ஆகரின். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை இந்த குர்ஆனின் மூலமாக உயர்ந்த இடத்தை கொடுக்கின்றான், மேன்மை அடைந்த இடத்தை கொடுக்கின்றான். வ யதஉ பிஹி ஆகரின். இதே குர்ஆனின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கவும் செய்கின்றான். பாருங்கள், சிறிய பிள்ளைகளும் குர்ஆனை ஓதினார், சிறிய பிள்ளைகளும் குர்ஆனை மனனம் செய்தார், அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுக்கின்றான். நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக ரமலான் மாதத்தில் நாம் பார்க்கின்றோம், ரமலானுடைய இரவு தொழுகையை வைக்கக்கூடியவர் சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவர்களுடைய நாவின் மூலமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாம் மிக அழகான முறையில் கேட்கின்றோம். அந்த பிள்ளைகள் மிக அழகான முறையில் குர்ஆனை ஓதவும் செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நாம் பார்க்கின்றோம், சின்ன பிள்ளைகள் கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழு வைப்பதும், ஜமாஅத் தொழுகை தொழு வைப்பதும் இப்போது பார்த்தால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சின்ன பிள்ளை தொழுகை வைத்தான், எப்படி அவன் குர்ஆனை மனனம் செய்தான்? அமர் பின் சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு பாருங்கள். அமர் பின் சல்மா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி குர்ஆனை மனனம் செய்தார் என்று. நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஆசிரியர் வந்து குர்ஆனை ஓதுங்கள், வசனங்கள் ஓதுங்கள் என்று கூறக்கூடிய நேரம் இப்பொழுது கூட படிக்க தயாரில்லை பல பிள்ளைகள். அல்லாஹ் யார் ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது அருள்
இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவருக்கு ஒரு ஆசை, புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமர் பின் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் இருக்கிறார். அவருடைய ஊர் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடுவில் இருக்கின்றது. ஒருவன் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய இடமாக இருக்கலாம். மதீனாவிற்கு போகக்கூடிய அனைத்து மக்களும் அந்த இடத்தை தாண்டிதான் போவார்கள். யாரெல்லாம் மதீனாவிற்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து திரும்பி வருவார்களோ அவர்கள் எல்லோரையும் இந்த சின்ன பிள்ளைக்கு சந்திக்கும். அவர்கள் எல்லோரையும் இந்த சின்ன பிள்ளை போய் சந்தித்து கேட்பான், யாரை சந்திக்க செல்கின்றேன், யாரை சந்தித்து வருகிறேன்? அந்த மனிதர்கள் கூறுவார்கள், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து வருகின்றோம். அந்த சின்ன பிள்ளை கேட்பான் அந்த சஹாபாக்களிடம், அந்த மனிதன் எதை கற்றுக் கொடுத்தார், எதை சொல்லி தந்தார்? அந்த சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை கூறுவார்கள், இதை நான் கற்றுக் கொடுத்தார் என்று. இந்த சின்ன பிள்ளை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்தார். இதை கேட்டு கேட்டு மரணம் செய்த இந்த பிள்ளை, இவனுக்கு தெரியாது இது குர்ஆனுடைய வசனம் என்று. ஆனாலும் ஒரு மனிதர் அழகான வார்த்தையை சொல்லி காண்பிக்கின்றார், அதனால் மனப்பாடம் செய்தான் இந்த பிள்ளை. ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ், அந்த நேரத்தில் அந்த ஊருடைய சில மக்கள் பெருமானாரை சந்திக்க செல்கின்றார்கள். எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார். அந்த நேரத்தில் பெருமானார் உபதேசத்தில் கூறினார்கள், ஹஜ்ஜத்துல் விதா என்ற உபதேசத்தில், உங்களில் யார் குர்ஆனை அதிகமான மனனம் செய்திருக்கின்றார்களோ, ஹிஃப்ஸ் செய்திருக்கின்றார்களோ, அவர் உங்களுக்கு தொழுகை வைக்கட்டும். அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை யார் அதிகமாக குர்ஆன் மனனம் செய்தார் என்று தேட ஆரம்பித்தார்கள். அந்த ஊருக்கு வந்து மக்களிடம் கூறினார்கள், முஹம்மதை சந்தித்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் உங்களில் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கின்றார்களோ, ஹிஃப்ஸ் செய்திருக்கின்றார்களோ, அவர் நமக்கு தொழுகை வைக்கணுமா? இதை கேட்ட மக்கள் தேட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கிடைத்தார் அமர் பின் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சின்ன பிள்ளை கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் என்னை மெஹ்ராப் இமாமத்துக்காக நிற்க வைத்தார்கள். நான் தொழ வைக்கக்கூடிய நேரம் என்னிடம் முழு ஆடை இல்லை. நான் தொழ வைக்கக்கூடிய நேரம் என்னுடைய மறைக்கக்கூடிய இடம் தெரிந்து கொண்டிருந்தது. சில பெண்கள் பார்த்தார்கள், பாருங்கள் இந்த பிள்ளைக்கு ஆடையை தயாரிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு சிறிது சிறிது காசை சேர்த்து ஒரு ஆடையை தயாரித்து அந்த பிள்ளையிடம் கொடுத்தார்கள். அந்த பிள்ளை அமர் பின் சல்மான் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இவ்வளவு சந்தோஷப்படவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த சந்தோஷப்படவில்லை. எனக்கு நான் இமாமத்து செய்கின்றேன் என்று எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு ஆடையை தயாரித்து எனக்கு கொடுத்தார்கள். நான் அதை அந்த ஆடையை பயன்படுத்தினதற்கு பிறகு எனக்கு கிடைத்த சந்தோஷம், நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை போல் நான் பார்க்கவில்லை, நான் படவில்லை என்று அமர் பின் சல்மான் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிறு பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் குர்ஆனை மனனம் செய்ய முடியும். பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஊக்க முடியும். அதே நேரத்தில் பெரியவர்கள் நீங்கள்
செய்வதற்கல்ல, அதன்படி அமல் செய்வதற்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது அப்பொழுது 40-45. இந்த வயதை அடைந்தவரும் குர்ஆனை மனனம் செய்ய முடியும். அப்துல்லா பின் மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கின்றார்கள், நாம் 10 வசனத்தை பெருமானாரிடமும் கேட்போம். அந்த 10 வசனத்தின் மீது அமல் செய்யாத வரை, 10 வசனத்தின் மீது நாம் அமல் செய்யாத வரை மற்ற வசனத்தின் பக்கம் நாம் போக மாட்டோம். நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் முயற்சி செய்யும், தினமும் ஒரு வசனமாவது 10 முறையில் இருந்து 50 இல்லை 100 முறை ஓதினால் நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும், நாம் அறிந்து சொல்ல முடியும். அந்த ஒரு வசனத்தை மனனம் செய்ய முடியும், எழுந்து செய்ய முடியும். ஒரு ஆலிமிடம், ஒரு ஹாஃபிதிடம் நின்று ஒரு வசனத்தை ஒரு நாளில் ஓதி அது 100 முறை ஓதினால் கண்டிப்பாக ஒரு வசனமாவது இந்த ரமலானில் ஒரு நாளில் ஒரு வசனம் என்று சொன்னால் 29-30 நாள் கிடைக்கும். அந்த 30 நாளில் 30 வசனம் நாம் அழகான முறையில் ஓத கற்றுக்கொண்டால், சரளமாக ஓதக்கூடியவர் ஒரு பேஜ், ஒரு பக்கத்தில் 10 முறையோ 100 முறையோ ஓதினால் கண்டிப்பாக